பிரேஸ் காட். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். தேவாதி தேவனை ஆராதிக்கும்படியாகவும் ஓய்வு நாளுக்குண்டான நன்மைகளையும் ஆசீர்வாதங்களையும் கிருபைகளையும் சம்பாதித்துக் கொள்ளும்படியாக ஒருமனப்பட்டு கூடி வந்திருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகள் சபையார் யாவருக்கும் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அன்பின் வாழ்த்துதலை தெரிவித்துக் கொள்ளுகிறேன். ஆமென். உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலும் பரிசுத்த ஆவியானுடைய வழிநடத்துதலோடும் வசனத்தின் ஆதாரத்தோடு கூட நம் ஆசாரிப்பு கூடாரத்தின் பிரகாரத்தில் உள்ள பலிபீடத்தையும் அதனுடைய பலிகளையும் குறித்து நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். கடந்த நாட்களிலே 2 விதமான பலிகளை குறித்து தியானிக்க பரிசுத்த ஆவியானவர் உதவி செய்தார். அதனுடைய சுருக்கத்தை நாம் ஒரு விசையாய் பார்த்து நாம் புதிய சத்தியத்திற்குள்ளே நம்ம கடந்து செல்வோம். முதலாவது நாம் சர்வாங்க தகன பலிகளை குறித்து பார்த்தோம். அதிலிடத்திலிருந்து வருகிறதான ஆசீர்வாதம் என்ன? நியாய பிரமாணத்தின் தண்டனைக்கு நம்மை விலக்கி நித்திய ஜீவன் என்கிற ஆசீர்வாதத்திற்கு நேராக நம்மை வழி நடத்துகிறது தான் சர்வாங்க தகன பலி. 2வது போஜன பலியின் சத்தியத்தை குறித்து நம்ம பார்த்தோம். போஜன பலி ஒரு மனிதன் செலுத்தி விட்டான் என்று சொன்னால் ராஜா அந்த மனிதனை எத்தீங்கிலுமிருந்து என்ன செய்தாக வேண்டும்? காத்தே ஆக வேண்டும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தராக இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவினுடைய சமூகத்திலே போஜன பலியாய் வார்க்கப்பட்டிருக்கிறார். அப்போ பிதா நம்ம என்ன செய்து ஆக வேண்டும்? பாதுகாத்தே ஆக வேண்டும். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, கர்த்தர் நித்தமும் உங்களை நடத்தியே ஆக வேண்டும். ஆமென், பிரைஸ் காட். இப்பொழுதும் ஒரு புதிய பலிகளை குறித்து நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்பாக நான் உங்களிடத்துல ஒரு சில கேள்விகளை கேட்கிறேன். அந்த கேள்வியை நீங்கள் உங்களுடைய இருதயத்திலே அதை கொண்டு சேர்க்க வேண்டும் என்று நான் பிரயாசப்படுகிறேன். முதலாவது, நிறைய பேர் சொல்ல முடியும்ல, எனக்கும் ஆண்டவருக்கும் மத்தியில எந்த விதமான ஒரு பிரச்சனையும் இல்லை, எனக்கும் ஆண்டவருக்கு மத்தியில ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை மாத்திரமே நிலவுகிறது அப்படின்னு சொல்லுகிறவர்கள் இருப்பாங்க. 2வது, பிரதர், எனக்கும் ஆண்டவருக்கும் ஒவ்வொரு நாளும் நல்ல ஐக்கியம் இருக்கு பிரதர். நான் ஆண்டவரை பார்க்கும் போதெல்லாம் சந்தோஷப்படுறேன். ஜெபத்திற்கு சமூகத்தில் ஆண்டவருடைய பாதத்தில் வந்து அமரும் பொழுதெல்லாம் நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். அதே போல ஆண்டவர் என்னை பார்க்கிறார். என்னை பார்க்கும் பொழுது நிச்சயமா என்னால் அடிச்சு சொல்ல முடியும், 100க்கு 100 அவர் சந்தோஷமா தான் இருக்கிறார் அப்படின்னு யாராவது சொல்ல முடியுமா? அப்படி நீங்க உண்மையா இந்த 3 காரியமும் ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இருக்கிறதான உறவு அது சமாதானம் நிறைந்ததாகவும், நீங்கள் ஆண்டவரை பார்க்கும் பொழுது மிகுந்த ஆனந்த சந்தோஷத்தோடு கூடவும், ஆண்டவர் உங்களை பார்க்கும் பொழுது அவரும் அதிசயப்பட்டு பூரிக்கத்தக்கதான தன்னுடைய இருதயத்திலே பொன் சிரிப்போடு பார்க்கிறார் என்று யாராவது சொல்ல முடியும்னு நீங்க சொன்னீங்கன்னா மாத்திரம் ஒரு ஆமேன் சொல்லுங்க. என்ன ஆமேன் காணோம்? அல்லேலூயா. அப்போ ஏதோ ஒரு இடத்துல என்ன இருக்குன்னு அர்த்தம் புரியுதா? இந்த நாள் சத்தியத்திற்கு பிற்பாடு, இந்த நாள் கர்த்தருடைய வார்த்தையை நாம் தியானித்து முடித்து ஜெபிக்கிறதான வேளையில இதே கேள்வியை நான் உங்களிடத்துல கேட்பேன். அப்போ ஆமீன் வித்தியாசமாய் வரும். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம தியானிக்க போகிறதான பலி அப்பேற்பட்டதான பலி. இந்த நாள் பலியினுடைய தலைப்பு சமாதான பலி. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். சமாதான பலி. இந்த சமாதான பலி அது என்ன? அதனுடைய ஆசீர்வாதம் என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் கர்த்தருடைய பார்வைக்கு அவன் நல்லவன் என்று அவன் அங்கீகரிக்கப்படுகிறான் என்று சொன்னால் அவன் சமாதான பலியை அவன் கர்த்தருக்கு செலுத்தி விட்டான் என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு மனிதன் கர்த்தருடைய பார்வையில இவன் ரொம்ப நல்லவன், இவள் ரொம்ப நல்லவள், இவள் என்னுடைய நேசகுமாரத்தி, இவன் என்னுடைய நேசகுமாரன் அப்படின்னு பரலோகத்திலிருந்து தேவன் உங்களை பார்த்து சொல்லத்தக்கதான ஒரு கிரியைகள் உங்களிடத்திலிருந்து வெளிப்படும் என்று சொன்னால் நீங்கள் சமாதான பலியை செலுத்தி தீர்ந்து விட்டீர்கள் என்று அர்த்தம். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். சரி, இப்போ ஆண்டவர் எப்படி ஒரு மனுஷனை நல்லவன் நல்லவள் என்று அவர் வரையறைத்துக் கொள்ளுவார்? ஒரு மனிதர்களை எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை நல்லவர் என்று காண்கிறதற்கு எதை குறித்து தான் அவர் நல்லவர் காண்பார்? அந்த மனிதனுடைய கிரியைகளை கொண்டுதான் என்ன செய்வாங்க? நல்லவங்க, இவங்க நல்ல தான தர்மம் பண்றாங்க, இவங்க கோபப்படாமல் இருக்கிறாங்க,
இவங்க பாவத்தின் வழியாய் போகாம பரிசுத்தமான பாதையில நடக்கிறாங்க. அப்போ ஒரு மனிதனுடைய கிரியையை பார்த்து இன்னொரு மனிதன் இவர் நல்லவர்னு சர்டிபிகேட் கொடுப்பாங்க. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நான் சொல்றது மெய்தானா? ஹல்லேலூயா, ஆமீன். அதே போல வானத்தையும் பூமியும் தம்முடைய வார்த்தையினாலே உண்டாக்கின சேனைகளின் பரிசுத்தர் அவரும் ஒரு மனிதனை பார்த்து நல்லவன் நல்லவள் என்று சொல்லத்தக்கதான ஒரு வாழ்க்கை வாழப்பட வேண்டும். அப்போ ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை பார்த்து நல்லவன் என்று சொல்லுகிறதற்கான சான்று அவனுடைய கிரியையின் மூலியமாய் வெளிப்படுகிறது. ஆனால் தேவன் அவர் கிரியையை பார்க்கிறவர் அல்ல. ஏனென்றால் வெளிப்பிரகாரமாக நிறைய நல்ல காரியங்களை செய்ய முடியும், ஆனா இருதயம் கர்த்தருக்கு பிரியமுள்ளதாய் இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். அப்போ எப்படி பார்க்க முடியும்? அதற்கு ஆதாரமாய் ஒரு வசனத்தை நான் உங்களுக்கு காண்பிக்க விரும்புகிறேன். எடுத்து வாசிக்கலாம். 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை ஒருவர் வாசிக்க நாம் யாவரும் கேட்கலாம். கர்த்தர் சாமுவேலை நோக்கி நீ இவனுடைய முகத்தையும் இவனுடைய சரீர வளர்ச்சியையும் பார்க்க வேண்டாம். நான் இவனை புறக்கணித்தேன். மனுஷன் பார்க்கிறபடி நான் பாரேன். மனுஷன் பார்க்கிறபடி கிரியைகளை பார்த்து நான் அவனை நல்லவன் என்று சொல்லுகிறது இல்லை. மனுஷன் முகத்தை பார்ப்பான். கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். மனுஷன் எதை பார்ப்பான்? முகத்தை பார்ப்பான். ஏக சத்தமாய் சொல்ல கேட்கலாம். மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தின் ஆராய்ந்து அவர் சோதித்தறிகிறதான சேனைகளின் பரிசுத்தர். அப்போ ஆண்டவர் ஒரு மனுஷனை நல்லவன் என்று காண்கிறதற்கு முதலாவது கர்த்தர் எதை தான் பார்ப்பார்? இருதயத்தை தான் பார்ப்பார். ஒரு ஆமென் சொல்ல கேட்கலாம். இருதயத்தை தான் ஆண்டவர் பார்ப்பார். ஒரு மனிதனுடைய இருதயம் அது ஆண்டவருக்கு பிரியமுள்ளதா இருக்கும் என்று சொன்னால் அவன் கர்த்தருடைய பார்வையிலே சமாதான பலியை செலுத்தினதான ஒரு மனிதனாய் காணப்படுகிறான். சரி, இப்ப அந்த இருதயம் என்கிறதான ஒரு வார்த்தை, அதுக்கு ஒரு ஆவிக்குரிய அர்த்தத்தை நம்ம என்ன சொல்லலாம்னா, இருதயம் அது ஆத்துமாவை அடையாளப்படுத்துகிறது. எதை அடையாளப்படுத்துகிறது? ஆத்துமா. சரி, அந்த ஆத்துமாவில ஆண்டவர் என்னென்ன காரியங்களை பார்க்க வேண்டும் என்று விரும்புகிறார் என்று சொன்னால், முதலாவது இருதயத்தினுடைய அந்த மனம், அந்த ஆத்துமாவினுடைய மனதை பார்க்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். முதல்ல எதை பார்க்கணும்னு சொல்லுகிறார்? மனம். இரண்டாவது இருதயத்தின் விருப்பத்தை சொல்லுங்க பார்க்கலாம். விருப்பத்தை. மூன்றாவது உணர்வு. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது என்ன சொன்னேன்? இரண்டாவது, மூன்றாவது. ஆமென். பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து சொல்ல போகிறோம். முதலாவது ஹல்லேலூயா. என்ன பரலோகத்துக்கு போயிட்டீங்களா எல்லாம்? ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முதலாவது மனம், இரண்டாவது விருப்பம், மூன்றாவது உணர்வு. இந்த மூன்றும் ஒரு மனிதனிடத்தில் இருந்து கர்த்தருக்கு பிரியமான காரியங்களை செய்யும் பொருட்டு ஆண்டவர் அந்த மனிதனை நல்லவன் என்று அவர் சர்டிஃபை பண்ணுகிறார், அவர் அங்கீகரிக்கிறார். ஸ்தோத்திரம். சரி, இப்போ ஒரு கேள்வி. இந்த மூன்று ஆண்டவருடைய சமூகத்திலே நம்ம அமர்ந்து ஜெபிக்கும் பொழுது பரிசுத்தமாய் காணப்படுகிறது. ஒரு மனிதனுடைய மனம் எப்பொழுது பரிசுத்தமாய் காணப்படுகிறது? அவருடைய சமூகத்தில் அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது. ஒரு மனிதனுடைய உணர்வு அது எப்பொழுது பரிசுத்தமாய் காணப்படுகிறது? ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து ஜெபிக்கும் பொழுது. ஒரு மனிதனுடைய விருப்பம் அது எப்படி பரிசுத்தமாய் காணப்படுகிறது? ஆண்டவருடைய சமூகத்திலே அமர்ந்திருந்து ஜெபிக்கும் பொழுது. சரி, ஜெபித்தாச்சு. ஜெபித்து முடித்து எழும்பினதற்கு பிற்பாடு உலக பிரகாரமான காரியங்களை எல்லாம் நம்ம செய்கிறதற்காக நம்ம கடந்து செல்லுகிறோம். அப்பொழுது நம்முடைய இருதயமும், அதாவது நம்முடைய உணர்வு, நம்மளுடைய விருப்பம், நம்மளுடைய மனம், இது மூன்றும் கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தமாய் காணப்படுகிறதா என்று சொன்னால் அதுல ஒரு சந்தேகம் தான். ஏன்னா நம்முடைய மனசு இருக்கு பாத்தீங்களா, அத நம்மளால என்ன செய்யவே முடியாது, கண்ட்ரோல் செய்யவே முடியாது. நம்ம ரோட்ல நடந்துகிட்டே போவோம், திடீரென்று ஒரு உணர்வு, ஒரு எரிச்சல், ஒரு கோபம் நம்முடைய மனதில் வந்து அது ஒரு பாவத்தின் நேராய் நம்மை வழி நடத்திவிடும். திடீரென்று ஒரு விருப்பம், ஆண்டவருக்கு பிரியமில்லாத ஒரு காரியத்தை நம்ம என்ன செய்து விடுவோம்,
செய்துவிட்டு அந்த நேரத்தில் நம்முடைய இருதயத்தில் என்ன செய்து விடுவோம்? கரைப்படுத்தி விடுவோம். அதே போல நம்முடைய உணர்வு நம்ம ஆண்டவருக்கு பிரியமான காரியத்தை தான் செய்யணும்னு நினைப்போம். ஆனால் நமக்கே தெரியாம சடார்னு ஒரு உணர்வு வந்து அந்த கோபம் என்கிற ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியம், அப்பேற்பட்ட மற்ற அநேக கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியத்தை நம்ம சிந்தித்து விடுவோம். அப்போ இப்பேற்பட்ட காரியம் ஒரு மனுஷனுடைய இருதயத்திலே இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரால் அந்த மனிதனை நல்லவனாய் பார்க்கவே முடியாது. ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல சத்தமா ஒரு ஆமீன் சொல்லிருவீங்களா? ஆமீன். அப்போ ஆண்டவர் இருதயத்தை பார்க்கிறார். அந்த இருதயத்தில் இருக்க வேண்டியதானே இந்த மூன்று பண்புகள் மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். மனம், விருப்பம், உணர்வு. இந்த மூன்றையும் பரிசுத்தமாய் ஒரு மனிதன் காத்து கொண்டான் என்று சொன்னால் அவனை பார்த்துதான் கர்த்தர் சொல்லுவார், இவன் என் இருதயத்திற்கு ஏற்றவன். ஒரு ஆமீன் சொல்லிடுவோமா? ஆமீன். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, நீங்கள் கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவளாய் இருக்கிறீர்கள். ஆமீன். ஒரு 4-5 வருடம் இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு சகோதரர், ரட்சிக்கப்படாத அன்பான பிரஜாதி மார்க்கத்தாரை சார்ந்ததான ஒரு சகோதரர், அவர் என்னிடத்துல இப்படியாய் ஒரு கேள்வி கேட்டார். அந்த கேள்வி குறித்து நான் அநேக முறை சிந்தித்ததுண்டு. அந்த கேள்வி என்னன்னா, நீங்கள் தேவனை அப்பா, பிதாவே, தகப்பனே என்று நீங்க துதிக்கிறீங்க, அவரை மகிமைப்படுத்துறீங்க, அவரை ஆராதனை செய்கிறீர்கள். அதே போல சத்தம் பரலோகத்திலிருந்து, இதோ துதிக்கிறது என்னுடைய மகன் தான், இதோ என்னை உயர்த்துகிறது என்னுடைய மகள் தான் என்று பரலோகத்திலிருந்து மறு உத்தரவு பிறப்பிக்கப்படுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டார். ஹல்லேலூயா. அப்போ பரலோகத்திலும் இருந்தும் ஒரு மறு உத்தரவு. கர்த்தராக இயேசு கிறிஸ்து அவர் ஞானஸ்நானம் பெற்று ஜலத்திலிருந்து கரையேறின உடனே, இவர் என் நேசகுமாரன், இவரில் நான் பிரியமாயிருக்கிறேன். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ என்ன அர்த்தம்? கர்த்தராகிய தேவன் அருள்நாதர் இயேசு கிறிஸ்துவினுடைய இருதயத்தை பார்த்து, அவர் இந்த இருதயம் எனக்கு பிரியமுள்ள இருதயமாய் இருக்கிறது என்று அவர் கண்டதினாலே அவர் இப்படியாய் சொல்லுகிறார். இன்றைக்கு நம்முடைய இருதயமும் கர்த்தருடைய பார்வையிலே பரிசுத்தமான ஒரு இருதயமாய் இருக்கும் என்று சொன்னால் அவர் உங்களை பார்த்து என்ன சொல்லுவார்? இதோ என்னுடைய நேசகுமாரன், இதோ என்னுடைய நேசகுமாரத்தி, இவளில் நான் பிரியமாய் இருக்கிறேன். பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, இந்த நாள் ஆராதனையின் முடிவில் பரலோகம் உங்களை இப்படியாய் சொல்லும். எத்தனை பேர் நம்புறீங்க? நம்புறவங்க மாத்திரம் ஆமென் சொன்னா போதும். ஹல்லேலூயா. நிச்சயமாய் சொல்லும். அப்போ அதற்கு நம்ம என்ன செய்ய வேண்டும்? அதற்கு பழைய ஏற்பாட்டின் காலத்திலே ஒரு மனுஷன் வந்து அவர் தன்னுடைய இருதயத்தில் ஒரு நினைப்பு வந்துட்டுன்னா, நான் எனக்கும் தேவனுக்கும் மத்தியில் இருக்கிற உறவு சரியில்லை, நான் தேவனுடைய சமூகத்தில் வந்து ஜெபிக்கும் பொழுது குற்ற மனப்பான்மையினாலே குற்றப்பட்டு என்னால் ஜெபிக்க முடியாதபடிக்கு நான் மறுபடியும் எழுந்து சென்று விடுகிறேன், என் மனசுல தெரியுது கட்டாயமா ஆண்டவர் என் மேல கோபத்தோட தான் இருப்பார் அப்படின்னு ஒரு மனுஷன் தெரிந்து கொண்டான் என்று சொன்னால், அந்த மனுஷன் என்ன செய்வான்னா, ஆசாரியனிடத்திலே தன்னை கொண்டு வந்து காண்பிப்பான். அந்த ஆசாரியனிடத்திலே இந்த காரியங்களை சொல்லுவான். பாஸ்டர், என்னால ஜெபிக்க முடியல பாஸ்டர், பாஸ்டர் என்னால் ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியல பாஸ்டர், பாஸ்டர் என்னால் விடுதலையோடு துதிக்க முடியல பாஸ்டர், பாஸ்டர் என்னால் பைபிளை ரீட் பண்ண முடியல பாஸ்டர், எனக்கு பைபிளை திறந்தாலே மனசுக்குள்ள ஒரு குற்ற உணர்ச்சி, குற்ற மனப்பான்மை வந்து அந்த வேதத்தை மூடி நான் பின்பாக செல்லுகிறதான ஒரு காரியம், நான் முன்ன இருந்தது போல இல்லை, ஒரு பின்மாற்றத்திற்குள்ளே நான் கடந்து செல்லுகிறேன், எனக்கும் ஆண்டவருக்கு மத்தியில் இருக்கிறதான அந்த உறவு அது சீராய் இல்லை அப்படின்னு ஒரு மனிதன் ஆசாரியனிடத்தில் வந்து சொல்லுகிறான் என்று சொன்னால், ஆசாரியன் அந்த மனிதனிடத்திலே ஒரு விதிமுறைகளை சொல்லுவார். அந்த பழைய ஏற்பாட்டின் பிரகாரமாய் சமாதான பலி செலுத்துகிறதற்கு ஒரு விதிமுறைகள் இருக்கு. அந்த விதிமுறைகளை இந்த நாளிலே நாம் பார்க்க போகிறோம். அந்த விதிமுறையின்படி கர்த்தராக இயேசு கிறிஸ்து எப்படி உங்களுக்காகவும் எனக்காகவும் சமாதான பலியாய் செலுத்தப்பட்டார் என்பதை குறித்து நாம் பார்க்க போகிறோம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அவன் எடுத்து வாசிக்கலாம். லேவியராகமம் 3வது அதிகாரம் 1வது வசனம். ஒருவன் சமாதான பலியை படைக்க வேண்டும் என்று மாட்டு மந்தையில் எடுத்து செலுத்துவானாகில், அது காளை ஆனாலும் சரி பசு ஆனாலும் சரி பழுதற்றிருப்பதை கர்த்தருடைய சந்நிதியில் செலுத்த கடவன். ஒரு ஆமென் சொல்லுங்க. முதல் சமாதான பலியினுடைய விதிமுறை, அந்த பலி எப்படி இருக்கணுமாம்?
பழுதற்றதா இருக்க வேண்டுமாம். 6வது வசனத்தை வாசிக்க கேட்கலாம். அவன் கர்த்தருக்கு சமாதான பலியை படைக்க வேண்டுமென்று ஆட்டு மந்தையிலிருந்து எடுத்து செலுத்துவானாகில் அது ஆண் ஆனாலும் சரி பெண் ஆனாலும் சரி பழுதற்றிருப்பதை செலுத்துவானாக. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த ஆடு ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி எப்படி இருக்கணுமாம்? பழுதற்றதா இருக்கணுமா. நம்முடைய வேதத்துல 5 பெரிய பலிகளை குறித்தும் நம்ம பார்த்து கொண்டு வருகிறோம். அந்த 5 பெரிய பலிகளிலே இந்த சமாதான பலியை மாத்திரம் தவிர்த்து மீதம் இருக்கிற எல்லா பலிகளிலேயும் ஆண் மிருகத்தை தான் பலி செலுத்த வேண்டும். ஆனால் இந்த சமாதான பலியிலே மாத்திரமே ஆணானாலும் சரி பெண்ணானாலும் சரி பழுதற்ற ஒரு மிருகத்தை பலி செலுத்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஏன்னா ஆண்டவர் நமக்கு முன்பாக இந்த நாள் ஆராதனையினுடைய ஆரம்பத்தில் கற்பித்து கொடுத்தார். மனிதன் எதை பார்க்கிறான்? எதை பார்க்கிறான்? ஆனால் தேவனோ இருதயத்தை சோதித்தறிகிறார். அப்போ உள்ள இருக்கிறது தான் முக்கியம். வெளிப்பிரகாரமான தோற்றம் ஆண்டவருக்கு என்ன இல்லை, முக்கியம் இல்லை. அதனால தான் ஆண்டவர் இந்த நாளிலே இந்த சமாதான பலியை செலுத்துகிறதற்கு அது ஆணாக இருந்தாலும் சரி அது பெண்ணாக இருந்தாலும் சரி அது பரிசுத்தமாய் பழுதற்றதாய் இருக்க வேண்டும் என்கிறதான ஒரு பிரமாணத்தை ஆண்டவர் முன்வைக்கிறார். 3வது நான் சொல்ல கேட்கிறீர்களா? அது எப்படிப்பட்டதான பலியாய் செலுத்தப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மிருகத்தை கொலை செய்து அந்த மிருகத்தினுடைய குடல்களும் அதற்கு மேல் இருக்கிற கொழுப்புகளையும் ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் படைக்க வேண்டும். இது பழைய ஏற்பாட்டின் சத்தியம். நீங்க கேளுங்க, பிற்பாடு ஆண்டவர் எப்படி நமக்காக சமாதான பலியாய் வார்க்கப்பட்டார் என்பதை குறித்து நம்ம பார்க்க முடியும். ஆமென். முதலாவது குடல்களும் அதனுடைய மேல் இருக்கிற கொழுப்புகளையும் படைக்க வேண்டும். அதை தொடர்ந்து சிறுநீரகமும் அதற்கு மேல் இருக்கிற கொழுப்புகளும் படைக்க வேண்டும். 3வது எதைனா கல்லீரல். அந்த மிருகத்தினுடைய கல்லீரல் அதற்கு மேல் இருக்கிற கொழுப்புகளையும் நாம் படைக்க வேண்டும். பாஸ்டர், இதுக்கு வசனம் ஆதாரம் இருக்கா? எடுத்து வாசிங்களேன். லேவியராகமம் 3வது அதிகாரம் 4வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்கலாம். 2 சிறுநீரகங்களையும் சிறுநீரகங்களையும் அவைகளின் மேல் சிறு குடல்களினிடத்தில் இருக்கிற கொழுப்பையும் சிறுநீரகங்களோட கூட கல்லீரலின் மேல் இருக்கிற ஜவ்வையும் எடுத்து கர்த்தருக்கு தகன பலியாக செலுத்துவானாக. ஹல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அது எப்படி பாஸ்டர், எப்படி இதை செலுத்த முடியும்? இது மாத்திரமல்ல, இன்னொரு காரியத்தை ஆண்டவர் காண்பிக்கிறார். அது என்ன தெரியுமா? அந்த பலி ஏறெடுத்து படைக்கப்பட வேண்டுமா. எப்படி படைக்கப்பட வேண்டுமா? ஏகமாய் சொல்ல கேட்கலாமா? ஏறெடுத்து படைக்கப்பட வேண்டும். இன்னொரு விதிமுறை என்னன்னா, எந்த பலியாக இருந்தாலும் ஏறெடுத்து மாத்திரமல்ல, அதை அசைவாட்டு பலியாக ஆண்டவருடைய சமூகத்திலே படைக்கப்பட வேண்டும். இப்போ யோசித்து பாருங்களேன். ஒரு மிருகம் ஆணாகவோ பெண்ணாகவோ இருக்கிற பழுதற்ற ஒரு மிருகத்தை ஆண்டவருடைய சமூகத்திலே கொண்டு வந்து அதை பலி செலுத்தி அந்த மிருகத்தினுடைய குடலை எடுத்து தேவனுக்கு முன்பாக இப்படி காண்பித்தா அது நல்லாவா பிரதர் இருக்கும்? சொல்லுங்களேன். 2வது அதனுடைய கல்லீரலை எடுத்து தேவனுக்கு முன்பாக காண்பித்தால் நல்லவா இருக்கும். 3வது அதனுடைய சிறுநீரகங்களை எடுத்து தேவனுக்கு முன்பாக காண்பித்தால் நல்லாவா இருக்கும். நான் ஒன்று சொல்லவா? நம்முடைய ஆண்டவர் அவர் வார்த்தையிலே அவர் விளையாடுகிற கர்த்தர். அவர் எதுல விளையாடுகிற கர்த்தர்? ஆமென். நான் உங்களுக்கு ஒரு காரியத்தை சொல்றேன், உங்களுக்கு நல்லா விளங்கிரும். ஆமென். முதலாவது, ஒரு மனுஷனை ஆண்டவர் நல்லவன் என்று பார்க்கணும்னா எது ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும்? எல்லாரும் சொல்லுங்க பார்க்கலாம். சாந்தி இருக்கிறியா? எங்க பார்த்துட்டு இருக்கிற? எது பிரியமா இருக்கணும்? அதாவது இருதயம் பிரியமா இருக்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு இருதயம் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கணும். அப்ப அந்த இருதயம் எதாய் பிரிக்கப்பட்டிருக்கிறது? மனம், விருப்பம், உணர்வு. ஹல்லேலூயா. ஆமென். மனம், இருதயம், அதனுடைய விருப்பம், அதனுடைய உணர்வு. சரி, அப்போ இந்த குடல்கள் இருக்கு பாத்தீங்களா? குடல்கள், அதனுடைய எபிரேய வார்த்தை அது எப்படி சொல்லப்படுகிறதுனா கெரவ். சொல்லுங்க, கெரவ். அந்த கெரவ் என்கிறதான வார்த்தைக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அது குடல்கள் அர்த்தம். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். குடல்கள். அந்த குடலுக்கு எபிரேய வார்த்தை கெரவ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே கெரவுக்கு இன்னொரு அர்த்தம் இருக்கு. அதை மனம்னு சொல்லுவாங்க. அப்ப ஆண்டவர் வார்த்தையில எப்படி விளையாடி இருக்காரு பாருங்க. புரியுதா உங்களுக்கு? மனம்,
அந்த மனம், அதையும் எபிரேய வார்த்தையில என்ன சொல்லுவாங்க? கெரவ். சேர்ந்து சொல்லுங்க. இன்னொரு முறை சொல்ல கேட்கலாம். கெரவ். இன்னும் ஒரே ஒரு முறை கெரவ். அப்ப மனம் என்று சொன்னால் எபிரேய வார்த்தையில கெரவ் என்ற அர்த்தம். அப்போ குடல்கள் என்று சொன்னாலும் அதுக்கு ஒரே அர்த்தம் தான். நீங்க வேணா ஈப்ரு அந்த பைபிள் எடுத்து வாசித்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நீங்க கூகுள் கூட பண்ணி பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அப்போ மனம் என்று சொன்னாலும் கெரவ் தான், குடல்கள் என்று சொன்னாலும் கெரவ் தான். ஆமென். ரெண்டாவது விருப்பம் அப்படின்னு சொன்னா அதுக்கு எபிரேய பதத்துல கெலயோத். ஒரு ஆமென் சொல்லுங்க. அதை நீங்க எல்லாரும் சொல்லுவீங்களா? கெலயோத். கோலியாத் இல்ல, கெலயோத். இன்னும் ஒரே ஒரு முறை சொல்ல கேட்கலாம். ஆமென். அப்போ விருப்பம் என்று சொன்னாலும் கெலயோத்துன்னு தான் அர்த்தம். சிறுநீரகம் என்று சொன்னாலும் கெலயோத்துன்னு தான் அர்த்தம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு நான் என்ன சொல்றேன்னு? ஆண்டவர் அவர் வார்த்தையில விடுதலையை வைத்திருக்கிற ஆண்டவர். மூன்றாவது உணர்வு. உணர்வு என்று சொன்னால் எபிரேய மொழியில அதை கெசோல் என்று சொல்லுவார்கள். எப்படி சொல்லுவாங்க? கெசோல். அதே உணர்வை, அதே கெசோல் எதற்கு சொல்லப்படுகிறதுனா கல்லீரலுக்கும் கெசோல் தான் சொல்லப்படுகிறது. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். நம்முடைய ஆண்டவர் பாருங்க எப்படி தன்னுடைய பிரமாணத்தை நிறைவேற்றுகிறார். அப்போ முதலாவது ஒரு மனிதனுடைய இருதயம் அது சுத்திகரிக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அந்த மனிதன் தன்னுடைய உணர்வையும் தன்னுடைய விருப்பத்தையும் தன்னுடைய மனதையும் ஆண்டவருக்கு நேராக காண்பிக்க வேண்டும். ஆமென். அப்படி காண்பிக்கிறதற்கு நிச்சயமாகவே அவ்வளவு மிஞ்சின பரிசுத்தவானாக நம்மால் இருக்க முடியாது. ஏன்னா நம்ம ஜெபித்ததற்கு பிற்பாடு நம்முடைய உணர்வும் சரி, நம்முடைய மனமும் சரி, நம்மளுடைய விருப்பமும் சரி, அது கர்த்தருக்கும் நமக்கும் ஒரு பெரிய பிளவுகளை உண்டாக்குற அளவிற்கு தீய காரியங்களை சிந்திக்கிறது. ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? இன்னொரு ஆமென் சொல்லிடுவோமா? அப்போ நம்மளுடைய இருதயத்தை அவர் பரிசுத்தமாய் பார்க்க முடியாது. அதனால தான் பழைய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி ஆண்டவர் ஒரு மிருகத்தை தெரிந்து கொண்டு அந்த மிருகத்தினுடைய ஆமென் மனம் என்று சொல்லப்படுகிற குடல்களையும், விருப்பம் என்று சொல்லப்படுகிற சிறுநீரகங்களையும், உணர்வு என்று சொல்லப்படுகிற அந்த மிருகத்தினுடைய கல்லீரல்களையும் அவர் ஆசாரியனை கொண்டு படைக்க சொல்லுகிறார். அப்போ என்ன தெரியுமா நடக்கும்? இது 3 பார்த்தாச்சுல. 4வது என்ன நடக்கும்னா அந்த பலியை எப்படி படைக்க வேண்டும்? ஏறெடுத்து. எப்படி படைக்க வேண்டும்? ஏறெடுத்து தான் அந்த பலியை படைக்கணும். ஏறெடுத்து மாத்திரம் தனியா படைக்க கூடாது. அந்த பலியை அசைவாட்டி கொண்டே படைக்கணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமென். இது எப்படி இருக்குன்னா நான் உங்களுக்கு சொல்றேன் பாருங்களேன். இதுதான் ஆசாரிப்பு கூடாரத்தினுடைய பிரகாரம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். இதுதான் பரிசுத்த ஸ்தலம், அந்த இடம் மகா பரிசுத்த ஸ்தலம் என்று நினைத்துக் கொள்ளுங்கள். அப்போ ஒரு நபர், ஒரு கர்த்தருடைய பிள்ளை, ஆண்டவரோடு கூட உறவு சரியில்லாத ஒரு பிள்ளை தன்னுடைய இருதயத்திலே குற்றப்பட்டு ஒரு மிருகத்தை கொண்டு வந்து ஆசாரியனிடத்திலே செலுத்தும் பொழுது அந்த ஆசாரியன் செய்கிறதான முதல் காரியம் என்ன தெரியுமா? அந்த மிருகத்தை பலி செலுத்தி அதனுடைய அந்த பாகங்களை எடுத்து அந்த மனிதன் எங்க இருப்பான்? பாவம் செய்த மனிதன் பின்பாக நிற்பான். அவனுக்கு முன்னாடி யார் நிற்பா? ஆசாரியன் நிற்பான். அந்த ஆசாரியனை என்ன தெரியுமா செய்வார்? அதை ஏறெடுத்து படைப்பார். என்ன சொல்லுங்க பார்க்கலாம். அந்த குடல்களையும் சிறுநீரகங்களையும் கல்லீரல்களையும் ஏறெடுத்து படைப்பார். நான் சொன்ன ஏறெடுத்து மாத்திரம் படைக்க கூடாது. அதை எப்படி படைக்கணும்? அசைவாட்டு பலியாகவும் படைக்கணும். இப்போ பாருங்க, அதை பார்க்கிற பரிசுத்த தேவன் எதை பார்ப்பார்? அந்த மனிதனை பார்க்க மாட்டாரு. எதை தான் முதல்ல பார்ப்பார்? ஏறெடுத்து படைக்கிறதையும் அசைவாட்டுகிறதையும் பார்ப்பார். அல்லேலூயா. அப்ப ஏறெடுத்து படைக்கும் போதும் அசைவாடும் பொழுதும் ஆண்டவருடைய பார்வைக்கு எது தெரியும்? அல்லேலூயா. அது எந்த சிம்பிள் அடையாளப்படுத்துகிறது? எந்த சிம்பிள் அடையாளப்படுத்துகிறது? அப்போ ஒரு மனுஷனை ஆண்டவர் முகமுகமாய் பார்க்கும் பொழுது அவனுடைய இருதயத்தை கர்த்தரால் இது பிரியமுள்ள இருதயம் என்று அறிந்து கொள்ள முடியாது. அந்த இருதயத்தை சிலுவைக்கு பின்பாக இருந்து பார்க்கும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் அந்த இருதயத்தை அங்கீகரித்துக் கொள்ள முடியும். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. நல்ல சத்தமா அல்லேலூயா. அப்போ சமாதான பலி செலுத்த விரும்புகிறதான ஒரு மனிதன்
அவன் என்ன செய்ய வேண்டும் என்று சொன்னால், ஒவ்வொரு நிமிடமும் அவனுடைய இருதயத்துல ஆண்டவரோடு கூட இருக்கிற அந்த உணர்வு, அந்த ஒரு ஐக்கியம் அது உடைந்து போய் இருக்கிறது. ஆண்டவர் என்னை பார்க்கும் பொழுது சந்தோஷமாய் பார்க்கல, நானும் ஆண்டவரை பார்க்கும் பொழுது விடுதலையோடு கூட பார்க்கல, இருதயத்தில் ஒரு குற்ற வலியோடு கூட நான் ஆண்டவரை பார்க்கிறேன் என்று ஒரு மனிதன் சொல்லுகிறான் என்று சொன்னால், அவனுடைய இருதயத்திற்கு பொதுவாய் இருக்கிற மனம், அவனுடைய இருதயத்திற்கு பொதுவாய் இருக்கிற உணர்வு, அவனுடைய இருதயத்திற்கு பொதுவாய் இருக்கிற விருப்பம், இது மூன்றையும் அவன் ஆண்டவருக்கு முன்பாக அது பரிசுத்தமாய் காட்டும் பொழுது மாத்திரம்தான் ஆண்டவர் அந்த மனிதனை நல்லவன் என்று அங்கீகரிக்கிறார். ஹல்லேலூயா, ஆமென். இப்போ யோசித்து பாருங்களேன், இந்த சிலுவை அந்த ஏறெடுத்து படைக்கிற ஒரு பலி, அசைவாடுகிறதான ஒரு பலி, அந்த சிலுவைக்கு பின்னாடி அந்த குற்றம் செய்த ஒரு மனிதன் இருக்கும் பொழுது மாத்திரம்தான் பரிசுத்த தேவன் முதலாவது அந்த சிலுவையை பார்த்து, இந்த சிலுவையின் நிமித்தம் ஆண்டவர் அந்த மனிதனுடைய குற்றத்தை மன்னித்து தன்னுடைய இருதயத்திற்கு இவன் பிரியமானவன் என்று ஆண்டவர் அவனை ஆசீர்வதிக்கிறார். ஒரு ஆமீன் சொல்லுங்க பார்க்கலாம். ஆமீன். உங்களிடத்திலே நான் ஒரு காரியத்தை கேட்கிறேன். தாவீது அவர் ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தாரா இல்லையா? ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை செய்தார். 2 காரியத்தை செய்தார் என்று வேதம் சொல்லுகிறது. முதலாவது, உரியாவுடைய மனைவியாகிய பத்சேபாளிடத்திலே அவர் பாவம் செய்தார். அந்த காரியத்தை நம்ம எடுத்துக்கொள்ளுவோம். ஒரு மனிதன் பாவம் செய்த உடனேயே அவனுடைய வாழ்க்கையில நடக்கிறது என்னன்னா, அவனுடைய மனம் கரைப்படுகிறது, அவனுடைய விருப்பம் கரைப்படுகிறது, அவனுடைய உணர்வு கரைப்படுகிறது. அப்பேற்பட்ட கரைப்படுத்தப்பட்ட இருதயத்தை தேவன் பார்க்கும் பொழுது நிச்சயமாய் அந்த மனிதனை எப்படி அங்கீகரிக்க முடியாது? நல்லவன் என்று அங்கீகரிக்க முடியாது. இன்றைக்கு ஆதாம் ஏவாள் நாட்களில் இருந்து தாவீதனுடைய நாட்கள் வரைக்கும் நம்முடைய பரிசுத்த வேதாகமத்துல நிறைய பரிசுத்தவான்கள் இருந்திருக்கிறார்கள். நிறைய பரிசுத்தவான்கள். அந்த பரிசுத்தவான்கள் ஒவ்வொரு முறை தவறும் பொழுது அவர்கள் சொல்லாத ஒரு காரியம் என்னன்னு நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன். முதலாவது, தோட்டத்திலே ஆதாம் பாவம் செய்து தான் நிர்வாணி என்று அறிந்ததற்கு பிற்பாடு அவன் ஒளிந்து கொண்டான். ஒளிந்து கொண்டதற்கு பிற்பாடு தேவன் ஒரு கேள்வி கேட்டார். என்ன கேள்வி கேட்டார்? ஆதாமே, 2வது, நீ நிர்வாணி என்று உனக்கு சொன்னது யார் அப்படின்னு கேட்டார். உடனே அவன் சொல்றான். இந்த மாதிரி கேட்கும் பொழுது ஆண்டவர் ஒரே ஒரு காரியத்தை தான் அவன்கிட்ட இருந்து எதிர்பார்த்திருப்பார். என்ன தெரியுமா? ஆண்டவரே, நான் என்ன பண்ணிட்டேன்? தெரியாம பண்ணிட்டேன்ப்பா, இந்த மாதிரி அவ கொடுத்துட்டான், நான் சாப்பிட்டுட்டேன், தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, சொல்லுங்க பார்க்கலாம். இந்த ஒரே ஒரு வார்த்தையை தான் ஆண்டவர் எதிர்பார்த்தார். அந்த வார்த்தைய அவன் சொல்லல. அவன் என்ன சொன்னா, நீர் கொடுத்த மனைவியாகிய ஏவாள் எனக்கு அந்த பழத்தை கொடுத்தா, அதனால நான் சாப்பிட்டுட்டேன். பழி யார் மேல தூக்கி போட்டாச்சு? ஆண்டவர் மேல தூக்கி போட்டாச்சு. சரி, ஆண்டவர் அந்த மனித குலத்தை சபிக்க விரும்பல, மீட்டெடுக்க ஆசீர்வதிக்க விரும்புகிறார். உடனே ஏவாள் இடத்துல கேட்கிறார். அவருடைய வாய் பிறப்பை கேட்கும் பொருட்டு ஆண்டவர் கேட்கிறார், என்ன ஆச்சுன்னு கேட்கிறார். உடனே ஏவாளாவது என்ன சொல்லியிருக்கலாம்? தயவு செய்து என்ன மன்னிச்சிருங்க, நான் தப்பு பண்ணிட்டேன்னு அவர் சொல்லியிருக்கலாமா கூடாதா? ஆனா ஏவாள் என்ன சொன்னா, சர்ப்பம் என்னை வஞ்சித்தது. அப்போ அந்த நாளிலிருந்து மன்னிச்சிருங்க அப்படிங்கிற ஒரு வார்த்தையை எந்த ஒரு மனுஷனும் கேட்கல. அப்படி கேட்காததுனால தான் பாவத்தின் பெருக்கத்தினாலே உலகமே அழிக்கப்பட்டது. நோவா காலம் வரைக்கும் பைபிள்ல ஒருத்தரும் சாரிங்கிற ஒரு வார்த்தையை கேட்கல. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த பலிபீடத்திலிருந்து சொல்லுகிறேன், உங்களுடைய இருதயத்தில் நீங்கள் ஏதாகிலும் ஒரு தவறு செய்து விட்டீர்கள் என்று பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உணர்த்துகிறார் என்று சொன்னால், அந்த குறிப்பிட்ட நபரிடத்தில் தைரியமாய் சென்று, பிரதர் சிஸ்டர், சாரி, நான் தான் பண்ணிட்டேன், என்ன மன்னிச்சிருங்க, நம்ம பண்ண மாட்டேன், ஒரு ஆமென் சொல்லிருங்க பார்க்கலாம். அப்படி ஒரு தடவை நம்ம சொல்லிட்டோம்னா ஆமென், அந்த இடத்துல ஒரு சுமூகமான உறவை ஆண்டவர் கொடுப்பார். அப்படி சொல்லாம அந்த நபருடைய கண்களுக்கு மறைந்து 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 ஓடுகிறது, ஆதாம் ஓடுகிறது போல, தோட்டத்தில் ஒளிந்து கொண்டது போல, அந்த நபரிடத்துல ஆமென் செய்த தப்பிற்கு நம்ம என்ன பண்ணல? மன்னிப்பு கேட்காம நம்ம நாய மன்னிப்பு கேட்கணும் அப்படி அலைஞ்சுக்கிட்டே இருக்கிறதுனால தான் ஆமென் நம்முடைய இருதயத்துல போராட்டங்கள் பெருகுகிறது, நம்முடைய இருதயத்துல பிரச்சனைகள் பெருகுகிறது, நம்முடைய இருதயத்திலே சமாதானம் சீர்குலைந்து போகிறது. இன்னைக்கு சபை கிறிஸ்துவர்களே, ஆண்டவருடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்டு மீட்டெடுத்தவர்களே, ஒரு தப்பு பண்ணிட்டோம்னா மன்னிச்சிருங்கன்னு கேட்கிறதுக்கு என்ன பண்ண முடியல? ஹல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் ஆதாமிடத்தில் எதிர்பார்த்த வார்த்தை ஒன்னே ஒண்ணுதான். என்ன வார்த்தை?
மன்னிப்பு. ஏவாள் இடத்துல எதிர்பார்த்த ஒரே ஒரு வார்த்தை, என்ன வார்த்தை? ஆனா சர்பத்தின் இடத்துல ஒரு கேள்வியும் கேட்கல. ஏன்னா பிசாசுக்கு மன்னிப்பே கிடையாது. கரங்களை தட்டி என் ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா, ஆமென். அப்போ ஒரு மனுஷனுடைய இருதயத்தை ஆண்டவர் சுத்தமாய் பார்க்க வேண்டும் என்று சொன்னால், அந்த மனிதன் அவனுடைய இருதயத்திலே குற்றப்பட்டவனாய், தன் பாவத்திற்கு மனஸ்தாபப்படுகிறவனாய் அவன் சிலுவை அண்டையிலே ஓடி வந்து தனக்கு முன்பாக அந்த சிலுவையை அவன் உயர்த்த வேண்டும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அந்த சிலுவையை உயர்த்துகிறதான வேளையிலே ஆண்டவர் பார்ப்பார், நீ தவறு பண்ணது உண்மைதான், நீ தவறி விழுந்தது உண்மைதான், நீ பாவம் செய்தது உண்மைதான், என்னுடைய இருதயத்தை துக்கப்படுத்தினது உண்மைதான். ஆனால் தாவீதை போல மறுபடியும் விழுந்து ஓடி வந்து சிலுவையை உயர்த்துகிறாயே, நான் உன்னுடைய இருதயத்தை நல்லவனாய் பார்க்கிறேன். கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பழைய ஏற்பாட்டின் சத்தியத்தின்படி அந்த சிலுவையை ஆண்டவர் முன்னாடி பார்த்து, அந்த சிலுவைக்கு பின்னாடி நம்மளை பார்க்கிறதுனால தான் ஆண்டவர் பழைய ஏற்பாட்டின் காலத்துல இவன் நல்லவன் என்று அந்த சமாதான பலியை அவர் அங்கீகரித்துக் கொண்டார். இந்த நாட்களிலேயும் இதே உணர்வு நம்ம இடத்துல இருக்கு. அந்த 3 கேள்வி நான் கேட்டேன் பாத்தீங்களா? ஆண்டவர் இடத்துல எனக்கும் ஆண்டவருக்கும் ஒரு நல்ல உறவு கிடையாது பாஸ்டர். என்னால ஜெபிக்க போய் உட்காரும் பொழுது என்னால ஆண்டவருடைய பிரசன்னத்தை உணர முடியல. நிச்சயமா என்னால சொல்ல முடியும், ஆண்டவர் என்ன பார்க்கும் பொழுது மன வருத்தத்தோடு தான் என்ன பார்ப்பார். நிச்சயமா என்னால சொல்ல முடியும், நான் ஆண்டவரை பார்க்கும் பொழுது ஒரு பயத்தோடும் நடுக்கத்தோடும் தான் நான் ஆண்டவரை பார்த்து கொண்டிருக்கிறேன். ஏன் தெரியுமா? நம்ம பாவம் செய்தது உண்மைதான், ஆனால் அந்த பாவத்திற்கு பரிகாரியாகிய சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நம்ம நோக்கி பார்க்காததுதான். யூதாஸ் காரியத்தும் பாவம் செய்தான், பேதுருவும் பாவம் செய்தான். உலக பிரகாரமா உங்களிடத்துல நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், யார் செய்தது பெரிய பாவம்? யூதாஸ் காரியத்தை செஞ்சதா, பேதுரு செஞ்சதா? ஹல்லேலூயா. யூதாஸ் காரியத்தை என்னமா பண்ணா? அவனுடைய ஐடியா என்ன தெரியுமா? அவன் யாரு? ட்ரெஷரர், ஊழியத்தோட ட்ரெஷரர், ஜீசஸோட மினிஸ்ட்ரியோட ட்ரெஷரர். அவன் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர். பணப்பை யார்கிட்ட தான் இருந்துச்சு? ஆமா, ஆண்டவர் நிறைய முறை போய் நிற்கும் பொழுது ஆண்டவர் அடிக்க வருவாங்க, கல்லெறிய வருவாங்க, ஆண்டவர் டபார்னு மறைஞ்சு போயிடுவார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்போ இந்த இடத்துல யூதாஸ் காரியத்தினுடைய இருதயத்தில் ஒரு காரியம் தோன்றினது. என்னன்னா, நான் தான் ஊழியத்தினுடைய பணப்பையை வைத்திருக்கிறேன், ஏதாவது ஏழை விதவைகளுக்கு உதவ வேண்டும் என்று சொன்னாலும், ஏதாவது நலத்திட்டங்களை இயேசு செய்ய வேண்டும் என்று சொன்னாலும், ஏதாவது ஒரு காரியத்தை செய்ய வேண்டும் என்று சொன்னாலும் முதல்ல என்கிட்ட தான் கேட்பாரு. அப்போ இந்த பணப்பையை நான் ஸ்ட்ராங்கா வச்சிருக்கணும் அப்படின்னு சொன்ன உடனேயே அவர் என்ன பண்ணுகிறார்? எங்கெங்கெல்லாம் பணம் வர்றதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்கும் அங்கெங்கெல்லாம் அவர் சம்பாதித்து உள்ள வைக்கிறார். யாரெல்லாம் ஆஃபரிங் போடுறாங்களோ ரெசிப்ட் எழுதி அவர் தான் கையில கொடுப்பார். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படிப்பட்டதான வேளையில இயேசு எத்தனை வெள்ளிக்காசுக்காக காட்டி கொடுக்கப்பட்டார்? 30 வெள்ளிக்காசுக்காக. யோசித்து பாருங்க, 30 வெள்ளிக்காசு. ஓகே, இயேசு இங்க தான் இருக்கிறாரு, இந்த இடத்துல தான் இயேசு இருக்கிறாரு ஜஸ்ட் காட்டி கொடுத்துட்டேன்னா என் கையில எதை கொடுத்துருவான்? சொல்லுங்க, சத்தமா சொல்லுங்க. 30 வெள்ளிக்காசை கொடுத்துருவான். அதை நான் எங்க போடலாம்? பாக்கெட்ல பணப்பையில போட்டு மினிஸ்ட்ரிக்காக வச்சுக்கலாம், ஊழியத்துக்காக வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள வச்சுக்கிட்டு அவங்க வரும்போது இயேசு இங்க தான் இருக்கிறார் அப்படின்னு சொல்லி முத்தத்தினால என்ன பண்ணிட்டான்? காட்டி கொடுத்துட்டான். அவன் மனசை மாத்திரம் பாருங்க. ஹல்லேலூயா. காட்டி கொடுத்துட்டான். அவன் என்ன நினைச்சான்னா, அன்னைக்கு மறைஞ்சவர் இன்னைக்கு சடார் என்ன பண்ணிடுவாரு? மறைஞ்சிருவார். அப்ப என்ன லாபம்? அவங்க கேட்பாங்க, எங்க இயேசு எங்க? நான் காமிச்சல்ல, நான் முத்தம் கொடுத்து காமிச்சல்ல, அவர் தான் இயேசுன்னு. அப்படி என்ன பண்ணிருக்கணும்? அவரை பிடிச்சிருக்கணும். நீ பிடிக்கல, அவர் மறைஞ்சிட்டானா உனக்கும் அவருக்கும் பணத்தை திருப்பி கேட்டனா என்ன பண்ணிடுவேன்? அல்லேலூயா. ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இது யூதாஸ் காரியத்தினுடைய மனசுல இருந்த ஒரு காரியம். ஸ்தோத்திரம். அப்ப யூதாஸ் காரியத்தை செய்த ஒரு காரியம். இப்போ பேதுரு ஒரு காரியத்தை செய்தார். என்ன செய்தார்? சேவல் கூவுகிறதற்கு முன்பாக யூதாஸ் காரியத்தை ஆண்டவரை திட்டினானா? சபிச்சானா? சத்தியம் பண்ணானா? இவர் தேவனே இல்லைன்னு சொன்னானா? இவருக்கு எனக்கு சம்பந்தமே இல்லைன்னு சொன்னானா? ஆனா சொன்னது யாரு? நம்ம அண்ணாச்சி. யார் சொன்னது? ஆமா, பேதுரு சொன்னா. அப்ப பெரிய பாவம் யார் பண்ணது? அல்லேலூயா. பெரிய பாவம் பேதுரு செய்தது. ஆனா பேதுரு செய்த ஒரே ஒரு நல்லது என்ன தெரியுமா? மறுபடியும் அந்த சிலுவை அண்டையில் அவன் ஓடி வந்துட்டான். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். அவன் சின்ன பாவமா இருக்கட்டும், பெரிய பாவமா இருக்கட்டும், அந்த சிலுவை அண்டையில மறுபடியும் ஓடி வரணும். இன்னைக்கு பாவம் செஞ்ச உடனே ஒரு கில்ட்டி ஃபீலிங், ஒரு குற்ற உணர்வு, குற்ற மனசாட்சி ஆண்டவர் இடத்துல இருந்து நம்ம என்ன செய்து விடக்கூடாது?
பிரித்து விடக்கூடாது. நல்ல பக்கத்துல கைகளை பிடிச்சு சொல்லுங்க, ஆமென். ஆண்டவருடைய அன்பிலிருந்து உங்களை, உங்களுடைய குற்ற மனப்பான்மை பிரித்து விடக்கூடாது. ஹல்லேலூயா. அப்போ குற்றம் பண்ணும் பொழுது ஆண்டவர் நம்மை நல்லவனாய் பார்க்க மாட்டார். மறுபடியுமாய் நம்ம சிலுவையின் இடத்துல ஓடி வந்து அமர்கிறதான வேளையில, ஐயா என் பாவத்தை மன்னிச்சிருங்கப்பா, தயவு செய்து என்னுடைய குற்றத்தை நீர் மன்னிச்சிருங்க. அந்த மன்னிப்புங்கிற ஒரு வார்த்தை இந்த புதிய ஏற்பாட்டின் கிருபையின் காலத்துல சமாதான பலியாய் கருதப்படுகிறது. கரங்களை தட்டி கருத்துக்கு நன்றி செலுத்துங்க பார்க்கலாம். ஹல்லேலூயா. இந்த பழைய ஏற்பாட்டின் காலத்துல ஒரு மனிதன் தேவனோடு கூட ஒப்புரவாக்கப்பட வேண்டும் என்று சொன்னால் அவன் மார்க்கெட்டுக்கு போய் ஒரு நல்ல ஆடையோ மாடையோ தெரிந்து கொண்டு அதை ஆசாரியனிடத்துல சொல்லி அந்த மாட்டையோ ஆட்டையோ ஆமென் கொலை செய்து அதனுடைய குடல்களையும் அதனுடைய கல்லீரல்களையும் அதனுடைய சிறுநீரகங்களையும் காண்பித்து அவன் சிலுவைக்கு பின்பாகத்தான் நான் நிக்கிறேன், என்ன பரிசுத்தமா பார்த்துருங்கன்னு சொல்லி பெரிய பெரிய காரியத்தை செய்ய வேண்டியது இருக்கு. ஆனா இந்த கிருபையின் காலத்துல நீங்க ஆண்டவருக்கு விரோதமாக ஒரு நல் உறவு இல்லாமல் நீங்க இருந்தீங்கன்னா ஒரே ஒரு காரியம் தான் இருக்கு, ஆண்டவருடைய பாதத்துல வைந்து என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு கேட்கணும். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படி ஏசையா என்னை மன்னிச்சிருங்கன்னு நீங்க கேட்டீங்கன்னு நினைச்சுக்கோங்களேன், ஆண்டவர் உங்களுடைய இருதயத்தை பார்ப்பார். உங்களுக்கென்று சமாதான பலியாகிய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவர் சிலுவையிலே தொங்குகிறதை பார்ப்பார். இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து பிதாவினிடத்துல கேட்பார், இவர் தெரியாம செஞ்சிட்டார் ஐயா, இவருடைய பாவத்தை மன்னிச்சிருங்க, இவருடைய பாவத்திற்காக நான் பலியாயிருக்கிறேன். ஹல்லேலூயா. இந்த மகனுடைய பாவத்திற்காக, இந்த மகளுடைய மீறுதலுக்காக, குற்றத்திற்காக நான் மரித்திருக்கிறேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் சொல்லுவார், அப்ப நம்ம எங்க தான் ஓடி வரணும்? மறுபடியுமாய் சிலுவை அண்டையிலே ஓடி வர வேண்டும் என்று என் ஆண்டவர் விரும்புகிறார். இந்த உலகத்திலே தவறாத மனிதன் ஒருவனும் கிடையாது, தப்பு செய்யாத மனிதன் ஒருவனும் கிடையாது. தப்பு செய்ததற்கு பிற்பாடு, பாவத்திலே விழுந்ததற்கு பிற்பாடு உங்களுக்கு முன்பாக 2 வழிகள் வைக்கப்பட்டிருக்கும். முதலாவது ஜீவனின் பாதை, இரண்டாவது மரணத்தின் பாதை. இதே வழிதான் யூதாஸ் காரியத்திற்கு முன்பாகவும் வைக்கப்பட்டது, பேதுருவுக்கு முன்பாகவும் வைக்கப்பட்டது. யூதாஸ் காரியத்தை செய்த அந்த சிறு தவறுக்கு அவன் மரணத்தின் பாதையை தெரிந்து கொண்டான். பேதுரு செய்ததான அந்த பெரிய பாவத்திற்கு அவன் ஆண்டவருடைய சமூகத்திலே மனம் கசந்து அழுது அவன் இரக்கத்தை பெற்று ஜீவ பாதையை தெரிந்து கொண்டான். ஒரு ஆமென் சொல்லிடுவோமா? அப்போ நமக்கும் ஆண்டவருக்கும் ஒரு சமாதானமான ஒரு சூழ்நிலை உண்டாகணும்னா நம்முடைய உதடுகளில் ஆண்டவருடைய சமூகத்துக்கு வரும்போது என்ன இருக்கணும்? மன்னிப்பு என்கிறதான ஒரு வார்த்தை இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. மன்னிச்சிருங்க இயேசுப்பா, நான் கண்களினால பாவம் பண்ணிட்டு என்ன மன்னிச்சிருங்கப்பா. என் உணர்வு உமக்கு பிரியமா இல்லை, தயவாய் மன்னிச்சிருங்கப்பா. என் சிந்தை உமக்கு பிரியமா இல்லை, தயவாய் என்ன மன்னிச்சிருங்கப்பா. என்னுடைய வாழ்க்கை உங்களுக்கு பிரியமா இல்லை, தயவாய் என்ன மன்னிச்சிருங்கப்பான்னு ஆண்டவருடைய சமூகத்துல விழுந்து மன்னிப்பை பெற்றுக்கொண்டீங்கன்னா அதற்கப்புறம் நீங்க ஆண்டவரை பார்க்கும் பொழுது நான் சொல்றேன், அவர் பொன் சிரிப்போடு உங்களை பார்த்து சிரிப்பார். ஹல்லேலூயா. நீங்களும் தைரியமாய் கர்த்தருடைய சமூகத்திற்கு வர முடியும், தைரியமாய் வர முடியும். இப்ப அந்த தைரியம் எங்கிருந்து தான் வருகிறது? ஆண்டவருடைய பாதத்தில் அமர்ந்திருந்து மன்னிப்புகளை பெற்றுக் கொள்ளுகிறதான வேலையில மாத்திரம்தான் இந்த தைரியம் வருகிறது. வசனம் சொல்லுகிறது, அவர் மன்னிக்கிறதுலே ஐஸ்வர்யவான், தயை பொறுத்த கர்த்தர். அவரிடத்துல திரளான மீட்பும் மன்னிப்பும் ரட்சிப்பும் உண்டு. அவர் கேட்கிறார், ஒரே ஒரு காரியத்துல விழுந்துட்டல்ல, நீ என்கிட்ட வந்து மன்னிப்புன்னு ஒரு வார்த்தை கேட்டுட்டேன்னா, சாரியேசப்பான்னு உன் இருதயத்தை ஊற்றிட்டேன்னா நான் உன்னை மன்னித்து உன்னை நான் நல்லவனாக பார்ப்பேன். ஹல்லேலூயா. இப்பொழுது ஒரு 2 நிமிஷம் நம்ம சிலுவையை முன்பாக வைத்து நம்ம உயர்த்த போகிறோம் கர்த்தரை. எல்லாரும் இருக்கிற இடத்துல இருந்து எழுந்து நிற்கலாமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு ஸ்தோத்திரம். ஒரு வேளை ஆமென் இந்த சத்தியத்தை கேட்கிறதான எனது அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களுடைய இருதயத்தில் இப்பேற்பட்ட ஒரு உணர்வு இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரிடத்துல நீங்க ஒப்பு கொடுங்க. இயேசுப்பா, நான் உம்முடைய சமூகத்தில் வந்திருக்கிறேன்ப்பா. ஐயா, நான் தவறு பண்ணது உண்மைதான், நான் குற்றம் பண்ணது உண்மைதான், நான் மீறினது உண்மைதான் தகப்பனே, நான் கண்களினாலே உம்மை துக்கப்படுத்தினது உண்மைதான், நான் உதட்டினாலே உம்மை துக்கப்படுத்தினது உண்மைதான், என்னுடைய இருதயத்தினாலே உம்மை துக்கப்படுத்தினது உண்மைதான். ஐயா, என் செயல்களினாலே என்னுடைய கிரியைகளினாலே பரத்திற்கும் விரோதமாக உமக்கு விரோதமாக உம்மை துக்கப்படுத்தினது 100க்கு 100 உண்மைதான் தகப்பனே.
ஆனாலும் நீர் என்னை பார்க்கும் பொழுது நான் நல்லவனாய் காணப்படும் பொருட்டு நான் சிலுவை அண்டையிலே ஓடி வருகிறேன். நான் சிலுவை அண்டையிலே ஓடி வருகிறேன். அவர் நமக்காக மரித்ததினாலே நாம் பிழைத்திருக்கிறோம். எத்தனை பேர் சொல்ல முடியும், இயேசு எனக்காக மரிச்சதுனால தான் நாம் பிழைத்திருக்கிறேன். பிதா நம்மை நேரா பார்த்தார் என்று சொன்னால் நம்மால நிற்க முடியாது. ஏனால் நாம் அசுத்த உதடுகள் உள்ள மனிதர்கள். ஆனா பிதா சிலுவையின் ஊடாய் நம்மை பார்க்கிறார். அந்த சிலுவையின் ஊடாய் கர்த்தர் நம்மை பார்க்கிறார். அந்த சிலுவையின் வழியாய் பிதாவாகிய தேவன் நம்மை பார்க்கிறதுனாலே மாத்திரமே நாம் தேவனுடைய பார்வையிலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. இப்போ உங்களிடத்தில் அதே 3 கேள்வி நான் கேட்க போகிறேன். நீங்க தேவனுடைய சமூகத்தில் வரும் பொழுது தேவனுக்கும் உங்களுக்கு மத்தியில ஒரு நல்லுறவு இருக்குன்னு நீங்க இப்பொழுது விசுவாசிக்கிறீங்களா? ஹல்லேலூயா. நீங்க தேவனுடைய சமூகத்துல போய் தேவனை நோக்கி பார்க்கும் பொழுது நீங்க சந்தோஷமா அப்பாவை நோக்கி பார்ப்பீங்கன்னு விசுவாசிக்கிறீங்களா? 3வது, ஆண்டவருடைய சமூகத்தில் நீங்க நிற்கும் பொழுது ஆண்டவர் உங்களை சந்தோஷமாய் பார்க்கிறார் என்பதை விசுவாசிக்கிறீங்களா? நல்ல கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. அப்போ என்ன நடந்திருக்கு? சிலுவையின் மூலியமாய் சமாதான பலி செலுத்தப்பட்டிருக்கிறது. கரம் தட்டி கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். சிலுவையின் மூலியமாய் அந்த சிலுவையை உயர்த்த 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 ஆண்டவர் சமாதானத்தினாலே நம்மை நிரப்புவார். ஹல்லேலூயா. அவரும் இருக்கிற இடத்துல தலைகளை தாழ்த்தி கண்களை மூடுவோம்.